நீங்க அமெரிக்காவோடு இருக்கீங்களா இல்ல அமெரிக்காக்கு எதிராக இருக்கீங்களா? இந்த கேள்விதான் இப்போ அமெரிக்கா உலக நாடுகளை பார்த்து கேட்கிற ஒரே ஒரு கேள்வி. இப்போ ராணுவ ரீதியாக ஈரானை தாக்குவதற்கு பல மாதங்களாக முயற்சி செய்து கொண்டு வந்தது அமெரிக்கா. ஆனா அமெரிக்காவினால் ராணுவ ரீதியாக ஈரானை தோற்கடிக்க முடியவில்லை. அதனால அதற்கு அடுத்த கட்ட நடவடிக்கையாக ஈரானுடன் ஒரு பொருளாதார போர் செய்வதற்கு அமெரிக்கா முடிவெடுத்திருக்கிறது. இதற்காக அமெரிக்கா எடுத்திருக்கிற முடிவு என்னன்னு சொன்னா, ஈரானை பொருளாதார ரீதியாக தனிமைப்படுத்துதல் அப்படிங்கிற ஒரு செயற்திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க அமெரிக்கா. இந்த செயற்திட்டத்தை முழுமைப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா அமெரிக்கா ஈரானை மட்டுமில்ல சீனாவை எதிர்க்க வேண்டிய ஒரு நிர்கதியான நிலைக்கு உள்ளாயிருக்குது. அது மட்டும் இல்லாம சீனாவுக்கு எதிரான சில எச்சரிக்கைகளை கொடுத்திருக்கின்றது அமெரிக்கா. வெறும் ஓரிரு நாட்களில் வீழ்த்தி விடலாம் அப்படி என்று நினைத்த ஈரானே 5 மாத காலமாக அமெரிக்காவுக்கு டஃப் கொடுத்துட்டு வருது. இப்படி இருக்கிற டைம்ல சீனாவை பற்றி உலக நாடுகளுக்கே தெரியும், அது மிகப்பெரிய வல்லரசு நாடு. ஆயுத ரீதியாக நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய அளவில் அபிவிருத்தி அடைந்த ஒரு நாடுதான் சீனா. இந்த சீனாவுக்கு அமெரிக்கா கொடுத்திருக்கிற இந்த அழுத்தத்துக்கு சீனா ஒருபோதும் அடிபணியாது. ஆனா இது ஈரான் அமெரிக்கா போர் தானே, இடையில சீனா வந்திருக்குது, இதுல நமக்கு என்ன அப்படி என்று இந்தியர்களும் இலங்கையர்களும் நினைக்க கூடும். ஆனா இந்த நடவடிக்கை இலங்கை மற்றும் இந்தியாவை பெருமளவுல பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. இந்த விடயங்களை தான் நாம இப்ப பார்க்க போறோம். அதுக்கு முதல்ல உலகத்துல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள் ஒரு நடுநிலையான கண்ணோட்டத்துல நீங்க பார்க்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு இந்த சேனல் தான் பெஸ்டா இருக்கும். சோ மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. ஏனே சோசியல் மீடியாவுல என்னுடைய இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவங்க ஹசன் நஸ்மி அப்படின்னு சொல்லக்கூடிய என்னுடைய இந்த ஐடியா ஃபாலோ பண்ணி வைங்க. இப்போ அமெரிக்காவினுடைய நிதித்துறை செயலாளர் ஸ்காட் பெசன்ட் ஒரு செயற்திட்டத்தை முன்மொழிந்திருக்காரு. என்னன்னு சொன்னா, ஒருங்கிணைந்த பொருளாதார ரீதியாக ஈரானை தனிமைப்படுத்தல் அப்படி என்று சொல்லி ஒரு செயற்திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இந்த நடவடிக்கை என்னன்னு சொன்னா, ஈரானிடம் எண்ணெய் வாங்கக்கூடிய நாடுகளுக்கு அழுத்தம் கொடுத்தல், ஈரானுக்கு பணம் அனுப்பக்கூடிய நிறுவனங்களுக்கு தடை விதித்தல் மற்றும் ஈரானுடன் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ வியாபாரத்தில் ஈடுபடக்கூடிய நாடுகளுக்கு அதிக வரியினை விதித்தல் அல்லது தடைகளை விதித்தல், இப்படிங்கிற ஒரு செயற்திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க அமெரிக்கா. அதாவது அமெரிக்காவினுடைய சிம்பிள் மெசேஜ் என்னன்னு சொன்னா, ஈரானுடன் வியாபாரத்தை நீங்கள் தொடர்ந்தால் அமெரிக்காவினுடைய பொருளாதார பவரை நீங்க எதிர்கொள்ள வேண்டி வரும். இந்த விடயத்துல ஈரான் அமெரிக்காவுக்கு அடிபணியுமா அப்படி என்று பார்த்தா, இதுதான் எலான் ஐயர் சொல்லக்கூடிய முக்கியமான விடயத்தை நாம கவனிக்க வேண்டியிருக்குது. யார் இந்த எலான் ஐயர்? இவர்தான் இந்த எலான் ஐயர் அமெரிக்காவினுடைய முன்னாள் மூத்த ராஜதந்திரி. இவர் 2015ஆம் ஆண்டு ஈரானினுடைய நியூக்ளியர் டீலினுடைய முக்கியமான நெகோசியேஷன் டீம்ல இருந்த ஒருவர் தான் இந்த எலான் ஐயர். இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, ஈரான் அமெரிக்கா கொடுத்திருக்கின்ற இந்த எக்கனாமிக்கல் பிரஷருக்கு கட்டுப்படும் அப்படி நினைக்கிறது முட்டாள்தனம். ஏனென்று சொன்னா, ஈரான் நீண்ட காலமாக அமெரிக்காவினுடைய எக்கனாமிக்கல் பிரஷரை தாங்கி கொண்டுதான் வருது. அதே நேரம் ஈரானினுடைய அரசுக்கு நன்றாகவே தெரியும், அமெரிக்கா ஈரான்ல ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரணும் அல்லது இப்போது இருக்கின்ற ஆட்சியை பலவீனப்படுத்த வேண்டும் அப்படி என்று முயற்சி செய்கிறது என்கிற விடயம் ஈரானுக்கு நன்றாகவே தெரியும். அதனால அமெரிக்கா எந்த அளவு பிரஷர் கொடுத்தாலும் அதற்கு மறுதாக்குதல் கொடுக்கிற அளவுக்கு ஈரான் தயாராக இருக்கின்றது அப்படி என்று இவர் சொல்றார். இந்த இடத்துலதான் சைனா உள்ள வருது. ஏனென்று சொன்னா, பொருளாதார ரீதியாக ஈரானை தனிமைப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொன்னா அதற்கு சீனாவை புறக்கணித்து விட்டு ஒரு நாளும் இந்த செயற்திட்டத்தை நடைமுறைப்படுத்த முடியாது. காரணம் என்னன்னு சொன்னா, ஈரானிடம் பெருமளவு எண்ணெய் வாங்கக்கூடிய ஒரே ஒரு நாடு சீனா தான். சோ ஈரானை பொருளாதார ரீதியாக தனிமைப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொன்னா முக்கியமாகவே சீனாவை இந்த வியாபாரம் செய்யாமல் தடுக்க வேண்டும். சீனாவுக்கு பிரஷர் கொடுக்கிற அளவுக்கு அமெரிக்காவுக்கு துணிச்சல் இருக்குதா அப்படின்னு பார்த்தா அது மிகவும் சந்தேகமான விடயம். ஏன்னு சொன்னா, அவர்கள் இலேசாக நினைத்த ஈரானை கூட அவர்களால் ராணுவ ரீதியாக தாக்கு பிடிக்க முடியவில்லை. அப்படி இருக்கிறப்போ சீனாவை பத்தி உலக நாடுகளுக்கே தெரியும், ராணுவ ரீதியாக எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்த ஒரு நாடு அப்படி என்று. அது மட்டும் இல்லாம பொருளாதார ரீதியாகவே மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைந்த ஒரு நாடுதான் சீனா. இந்த நாடு அமெரிக்காவினுடைய அழுத்தங்களுக்கு ஒரு போதும் அடிபணியாது அப்படி என்று சொல்லி எலான் ஐயர் சொல்றார். அப்போ இந்த போர் முதல்ல தொடங்கும் போது யுஎஸ் ஈரான் போராகத்தான் தொடங்கினது. ஆனா ராணுவ ரீதியாக ஈரானை வீழ்த்த முடியல அப்படிங்கறதாலதான் இந்த எக்கனாமிக் வார கொண்டு வராங்க. இப்போ இந்த எக்கனாமிக் வார் என்ன செய்ய போகுது அப்படின்னு பார்த்தா, இது யுஎஸ் சைனா எக்கனாமிக்கல் கான்ஃபிளிக்ட் அப்படி என்று சொல்லி மாறப்போகுது. சோ ஈரானை தனிமைப்படுத்த போற இந்த விடயத்துல அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையில மோதல் உருவானா
அது மிகப்பெரிய தாக்கங்களை உலகளாவிய ரீதியில ஏற்படுத்த போகுது. அதுலயும் குறிப்பாக இந்த உலக பொருளாதாரத்தில தான் மிகப்பெரிய தாக்கங்களும் மாற்றங்களும் ஏற்படும். இப்போ ஈரானுக்கும் சீனாவுக்கும் இடையில மோதல்கள் அதிகமாகும் போது இந்த எண்ணெய் ஏற்றுமதியினுடைய பில் அதிகமாகும், எண்ணெய் ஏற்றுமதி செய்யக்கூடிய கப்பல்களுக்கான இன்சூரன்ஸ் பேமெண்ட் அதிகமாகும். இப்படி இந்த பேமெண்ட் எல்லாம் அதிகமானா அது நேரடியாகவே க்ரூட் ஆயிலினுடைய விலையில் மாற்றத்தை ஏற்படுத்தும். சோ இப்படி நடந்தா இது இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் எப்படியான தாக்கங்களை கொண்டு வரும் அப்படின்னு பார்த்தா இதுல முக்கியமான விடயமே ஆயில் தான். இந்த க்ரூட் ஆயில இம்போர்ட் பண்றதுல மிகப்பெரிய நாடுகளில் ஒன்றுதான் இந்தியா. சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில இவ்வளவு பிரச்சனைகள் போய் இந்த க்ரூட் ஆயிலினுடைய விலை உலக சந்தையில அதிகமானா அதை இம்போர்ட் பண்ற விலை இந்தியாவுக்கும் அதிகமாகும். சோ இம்போர்ட்டிங் பில்ஸ், அந்த கப்பல்களுக்கான இன்சூரன்ஸ் பேமெண்ட், மேனுஃபேக்சரிங் காஸ்ட் அப்படின்னு சொல்லி எல்லாத்தினுடைய செலவுத்தனவும் அதிகமானால் அது டைரக்டாவே வந்து இந்த டீசல் பெட்ரோலினுடைய விலையேற்றத்தை அதிகரிக்கும். இது ரெண்டினுடைய விலையேற்றமும் அதிகரித்தால் அது மின் உற்பத்தியில் தாக்கத்தை ஏற்படுத்தும். அதனால எலக்ட்ரிசிட்டி பில் பேமெண்ட் அதிகமாகும். இதனால அனைத்து பொருட்களினுடைய விலையேற்றமும் அதிகமாகும். நாம இது வெறும் ஈரான் அமெரிக்கா போர் அப்படின்னு சொல்லி கடந்து போக முடியாது. ஏனென்று சொன்னா இந்த போரினுடைய விளைவு அங்கே மாற்றங்களை ஏற்படுத்த அது நம்முடைய நாட்டிலும் மாற்றங்களை ஏற்படுத்தும். இலங்கையிலும் இது போல்தான். இலங்கையும் க்ரூட் ஆயிலை இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்றதுனால இந்த தாக்கங்கள் அனைத்தும் இலங்கைக்கும் ஏற்படும். அது ஒரு சாதாரண குடிமகனுடைய பொருளாதாரத்தில் மிகப்பெரிய அளவுல பாதிப்பை ஏற்படுத்தும். ஈரான் அமெரிக்கா போர் அது சீனாவோட தான் மோதல் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு நினைச்சு நாம கடந்து போவோம். ஆனா இந்த போரினுடைய தாக்கம் நம்முடைய பெல்ட் வரைக்கும் அது சேரும். சோ இப்படியான மாற்றங்கள் உலகளாவிய ரீதியில நடந்து கொண்டிருக்கிற இந்த டைம்ல இந்த யுஎஸ் ஈரான் கான்ஃபிளிக்ட் வந்து ஈரானை தனிமைப்படுத்த போகுதா அல்லது உலக நாடுகளில் முக்கியமான நாடுகளுடன் எதிர்ப்புகளை சம்பாதித்து அமெரிக்கா தனிமை அடைய போகுதா அப்படிங்கறதுதான் இப்போ முக்கியமான விடயம். இந்த விடயங்களை நாம தொடர்ந்து பார்க்கலாம். அந்த விடயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க.